அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். என்னுடைய பேர் செந்தாளன். ஒரு உண்மையான தகவல்களை நாங்கள் வெளியில் கொண்டுவரணும் என்ற நிலப்பாட்டில் தான் நான் இந்த விடயத்தை தெரியப்படுத்துகிறேன். தேசிய தலைவர் தளபதி பொட்டு அம்மான், தங்கை துவாரகா, மேலும் பல முக்கியமான தளபதிகள் போராளிகள் இருப்பதென்றது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக அது கருதப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கு. இன்றைக்கு உண்மைகள் மறைக்கப்பட்டு, சிங்கள பேரினவாத அரசாங்கத்தால் மறைக்கப்பட்டு, உலகையே பொய்களை கூறி உலகுக்கு தேசிய தலைவர் முள்ளிவாய்க்கால் கொல்லப்பட்டதாக ஒரு அப்பட்டமான பொய்களை சிங்கள பேரினவாத அரசாங்கத்தால் விதைக்கப்பட்டது. இது அவர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கும் அடுத்தடுத்த தேர்தலில் தாங்கள் விடுதலை புலிகளை தோற்கடித்ததாக கூறி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அப்பட்டமான விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரை கொலை செய்தென்ற ஒரு மாயை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதனை சில முன்னாள் போராளிகளும் இந்த மாயைக்குள்ள அகப்பட்டதுக்கு அப்பால பயன்படுத்தப்பட்டார்கள். சிங்கள பேரினவாத அரசாங்கத்தால் புனர்வாழ்வு முகாம்களில் வைத்து சில முன்னாள் போராளிகள் இந்த வெளிநாடுகளில் தேசிய தலைவருக்கு விளக்கேற்றி மகிழ்ந்த கொஞ்சம் கூட்டம் இருக்குது. அந்த கூட்டங்களை புனர்வாழ்வு முகாமில் கையாண்டவர்கள்லாம் சிங்கள பேரினவாத அரசாங்க இராணுவங்கள். அதில் கையாளப்பட்டவர்கள் குறைவாக இருந்தாலும் அந்த கையாளப்பட்டவர்கள் மேலும் பலரை தங்களோட சேர்த்து கொண்டவர்கள்லாம் விடுதலை புலிகள் இயக்கம் முள்ளிவாய்க்காலில் மௌனித்த சம்பவங்களும் அங்கிருந்து வெளியேறிய சம்பவங்களையும் தெரிஞ்சும் சிங்கள அரசாங்கத்துக்கு வால் பிடித்து கொண்டு தேசிய தலைவர் இருப்பு தொடர்பில் அதை மறைத்து பொய்களை கட்டவிழ்த்து சில மக்களை உள்வாங்கி தேசிய தலைவருக்கான வீரவணக்க நிகழ்வை செய்து தோற்று போனவர்கள். இதில் ஒரு பக்கம் என்னன்னு சொன்னால், தங்கை துவாரா என்ற வெளிப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயமும் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிற என்ற ஒரு சம்பவம் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நினைக்கிறேன். ஜூன் மாதம் இப்படி இவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி ஒரு தகவல் ஒன்று வருகிறது. இது பொதுவாக எப்படி பார்க்க போனால், முக்கியமாக தளபதி பொட்டு அம்மான் அவர்களோட 15 ஆண்டுகளாக தொடர்பில் இருந்த ஒரு நபர் ஊடாக அவர் இன்றும் தொடர்போடு தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் ஊடாக சில முன்னாள் போராளிகளுக்கு அவர் தனக்கு தெரிஞ்ச போராளிகள் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேருக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதில் முக்கியமாக கானமுதன், மற்றது தாமரை என்று சொல்கிற ஒரு ஆள், வினோ, மிதுலன், மற்றது நாதன் என்று சொல்கிறவர். அப்போ இவர்கள் ஊடாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி, இவர்களுக்கு அந்த நபரால் தெரியப்படுத்தி, அந்த நபராலேயே திருப்பி தங்கச்சியின் தொடர்பு நேரடியாக தொலைபேசி ஊடாக கொடுக்கப்பட்டு அவர்கள் கதைச்சு எல்லாரும் அதை நம்பின பின்னர் தான் இந்த அருணாக்காவுக்கு தெரியப்படுத்தப்படுது. அருணாக்கா இந்த சம்பவத்தை முதல்ல ஏற்கனவே மறுத்திருந்தார். இதை சம்பந்தமாக காண முதல் அந்த அண்மையில் வெளியிட்ட ஒரு தகவலில் குறிப்பிட்டிருந்தார். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். அப்போ இந்த விடயங்கள் ஒரு உண்மையான சம்பவம். அதற்கு பிறகு இந்த தெரிவு செய்யப்பட்டு இதுக்குள்ள தங்கச்சியோட உரையாடிய போராளிகளில் பலர் இந்த ஒட்டுக்குழுக்களோட தொடர்பில் இருக்கிறார்கள், வீரவணக்கம் செய்த ஒட்டுக்குழுக்களோட. அப்போ அந்த ஒட்டுக்குழுக்கள் அதில் முக்கியமான ஒரு நபர் மிதுலன் என்று செயற்படுறவர், அவரை உள்வாங்கப்பட்டு அவர் இந்த தகவலை வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒட்டுக்குழுக்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள் அவர் மீது. அப்போ அவர்களும் அவரும் இந்த ஒட்டுக்குழுக்களோட நீண்ட காலமான ஒரு தொடர்பில் இருந்தவர், நட்பு ரீதியான தொடர்பு. அப்போ அவர் பார்த்தார் என்று சொன்னால், இது என்னத்துக்கும் தேசிய தலைவர் வெளியில் தான் இருக்கிறதுன்றதை சொல்லாத வரைக்கும் தானும் சேர்ந்து இந்த பிரச்சனையை மறைப்போம் என்று சொல்லி தான் இந்த விடயத்தில் 50க்கு 50 நான் இதை இணைக்கிறேன் என்று சொல்லி பல பேருக்கு சொல்ல வழிகிட்டார். இதில் சில முன்னாள் போராளிகள் அந்த யாருக்கு தொடர்பு வந்ததோ அவர்களை கையாளுறதுக்கு, அவர்கள் ஊடாக அறிகிறதுக்கு முயற்சி செய்தார்கள். அதில் முக்கியமாக ஏனைய போராளிகள் தங்கச்சியோட கதைச்சவர்களில் கானமதன் என்பவர் மிகவும் ஒரு உறுதியாக அந்த விடயத்தை ஆராய்ஞ்சு அதை உண்மை என்றதை தெரிஞ்சு கொண்டார். என்னன்னு சொன்னால், அவர் தேசிய தலைவருக்கு பாதுகாப்பு அணியில் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தேசிய தலைவருக்கு அருகாமையில் இருந்து செயற்பட்ட ஒரு நபர்.
அப்போ அவருக்கு தேசிய தலைவர் குடும்பம் பிள்ளைகள் அவைகளை பற்றியான முழுமையான விவரங்கள் தெரியும். இப்போ அவர் கதைச்சு சில விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் தான் அவர் இந்த செயற்பாடுகளில் கூடுதலாக ஈடுபட்டார். மற்றவர்கள் கொஞ்சம் ஒதுங்கி கொண்டார்கள். என்னன்னு சொன்னால் அவர்களை எல்லாரையும் இந்த ஒட்டுக்குழுக்கள் கையாண்டனர். இன்று வரைக்கும் மிதிலன் என்ற நபருக்களால் ஏராளமான போராளிகள் இந்த தகவல்களை அறிகிறதுக்கு முற்படாமல் அவர்களை இவர் அமர்த்தி வச்சிருந்தாருன்னு சொன்னால், நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தாத வரைக்கும் உண்மையான நான் போய் பார்த்துட்டு வராத வரைக்கும் நீங்கள் ஒரு செயற்பாட்டிலும் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி ஒட்டுக்குழுக்கள் என்ற கைகளை ஓங்க வைத்தார். அந்த ஒட்டுக்குழுக்கள் இன்றைக்கு தேசிய தலைவருக்கு வீரவணக்கம் செய்தார்கள். அப்போ இவர்களுக்கு இந்த வீரவணக்கம் செய்த நிகழ்வுக்கு பின்னால் மிதிலன் என்ற நபர் இருக்கிறார். அவர் விடுதலை புலிகளின் செயற்பாட்டுக்குள்ள உள்ளுக்கு நுழைகிறதுக்கு பல முயற்சிகள் எடுத்து தோற்று போனவர்கள். இவர் மீது தலைமையும் அம்மான் மீதும் அம்மானும் கடுமையான ஒரு ஆத்திரத்தில் இருப்பதாகவும் எனக்கு சில தகவல்கள் கிடைச்சது. என்னென்னு சொன்னால், இந்த தேசிய தலைவருடைய இருப்புன்ற விஷயம் அவர் வெளிப்படுத்த இப்படியான ஒரு கோணத்தில் வெளிப்படுத்தின என்று சொன்னால், இது ஒரு பரவலான விஷயமாக எடுத்த வீச்சில் தங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு அவைகள் முயற்சி செய்யலை. அதால் சில பின்விளைவுகள் ஏற்படும் என்ற காரணத்தால் தங்களை அடையாளப்படுத்தாமல் குறிக்கப்பட்ட முக்கியமான போராளிகள் ராதாபடையணியில் இருந்தவர்களுக்கு கூடுதலாக அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும். அப்போ கதைச்சு இந்த பிரச்சனையை ஒரு சிலோவாக இந்த பிரச்சனையை முன்னெடுத்து தாங்கள் இருக்கிறன்ற விஷயத்தை வெளியில் கொண்டு ஒரு மக்கள் எழுச்சி ஏற்படுத்தி மக்கள் எழுச்சி ஊடாக எங்களுடைய உரிமை கோரிக்கைன்றதை பலமாக வைக்கிறதுக்கான முயற்சியாகத்தான் தளபதி பொட்டுவம்மானம் தேசிய தலைவரும் எடுத்த முயற்சியாக இருக்கலாம். என்னென்ன நான் கதைச்சு அவர்களோட தங்கச்சியின் தொடர்பில் இருந்து கதைச்ச விஷயங்களின் அடிப்படையில் எனக்கு தங்கச்சி சொன்ன விஷயங்கள் அப்படித்தான் எனக்கு இருந்தது அந்த பார்வையில். அப்போ அந்த பிரச்சனையை இன்றைக்கு முறியடிக்கிறதுக்காக இந்த சதிகாரர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். இதுக்கு பிரதானமான முக்கியமான நபர் மிதிலன் என்று சொல்லப்படுறவர். அதற்காண்டி மிதிலன் இயக்கத்தில் பெரிய தளபதி என்று நான் சொல்ல வர இல்லை. எனக்கு ஏராளமான தளபதிமாரையும் தெரியும், போராளிகளையும் தெரியும், அண்ணோட ரெண்டவர்களையும் தெரியும். அண்ணோட ரெண்டவர்களோட சேர்ந்து நானும் வேலை செய்திருக்கிறேன். எனக்கு அந்த அடிப்படையில் சில விஷயங்கள் தெரியும். இந்த 2009 ஆண்டுக்கு பிறகு புலம்பெயர்ந்த நாடுகளில் யார் யார் என்ன செய்தார்கள், யார் யார் நிதிகளை கொள்ளையடித்தார்கள், யார் யார் மாவீரர் துயிலும் இல்லங்களை 2ஆக உடைச்சி செய்தார்கள், யார் யார் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்குன்னு சொல்லி காணிய வேண்டி சொத்து குவித்தார்கள். அப்படி அவ்வாறான பிரச்சனைகளில் நான் மிகுந்த ஒரு அவதானிப்பில் இருந்த ஒரு ஆள். ஆகையால் இங்கே இருக்கிற இந்த ஒரு அமைப்போட நான் தொடர்பு இல்லாமல் தான் நான் சில செயற்பாடுகளில் நான் முன்னெடுத்தேன். விடுதலை வேண்டிய ஒரு செயற்பாடுகள் அந்த அடிப்படையில் தான் என்னோட தங்கச்சியின் தொடர்பு எனக்கு கிடைச்சது. இருந்தாலும் தங்கச்சியின் தொடர்பு ஏற்கனவே தங்கச்சியால் கேட்கப்பட்ட இடத்துல மிதிலன் என்பவரால் எனக்கு அந்த தொடர்பு கொடுக்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இருந்தவர் சொன்னால், நான் எல்லாரும் போட்டு உடைக்கக்கூடிய ஒரு ஆள், மற்ற இவர்கள் வண்டவாளங்கள் எல்லாத்தையும் கொண்டு தண்டவாளத்தில் ஏற்றுவன் ஒரு நிலப்பாடு வைக்க தெரியும். அப்போ யார் யார் என்ன வேலை செய்த வேண்டும் சொல்லி இதோட இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்னென்னு சொன்னால், இந்த 2009க்கு பிறகு தமிழற்ற விடுதலை அரசியல், தமிழர் சார்ந்த மனித உரிமை செயற்பாடுகள், சிங்கள பேரினவாத அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பு குற்றங்களை மூடி மறைக்கிறதுக்காக செயற்பட்டவர்களோடு தான் இந்த வெளிநாட்டில் இருக்கிற சில முன்னாள் போராளிகள் சொல்லப்படுற மிதிலன் உட்பட பல பேர் இந்த தொடர்பில் இருந்தார். அப்போ நான் இதுக்குள்ள தொடர்பில் போனால் யார் யாரையெல்லாம் நான் உடைச்சி முழு பேரை அண்ணன்ற பக்கத்துக்கு இந்த முழு தகவலையும் கொடுத்துருவேன்டாக்காண்டி இதில் எனக்கு இந்த தொடர்பு போகக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக முயற்சி செய்தார்கள். அப்போ என்னோட நெருக்கமான ஒரு போராளி, முக்கியமான ஒரு போராளி கூட தான் எனக்கு அந்த தொடர்பு கிடைச்சது. தொடர்பு கிடைச்ச இடத்துல தங்கச்சி முதல் என்னோட 1 மணித்தியாலமும் 14 நிமிஷமும் முதல் நாள் கதைச்சார். அப்படி அப்படியே தொடர்ந்து என்னோட தங்கச்சி தொடர்பில் இருந்து பல விடயங்களை எனக்கு தெரியப்படுத்தினான். அப்போ முள்ளிவாய்க்கால் தாங்கள் வெளியேறினது சம்பவங்கள், அங்கே நடந்த கடைசியாக நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தங்கச்சி எனக்கு தெரியப்படுத்தினேன். அப்போ நான் அதில் சம்மந்தப்பட்ட நான் 17ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நின்ற அடிப்படையில் எனக்கு சில விஷயங்கள் தங்கச்சி சொன்ன விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்போ அந்த விஷயங்களை பலவற்றை கதைச்சு ஒரு கட்டத்தில் இங்கே இருக்கிற ஆக்கள செயற்பாடுகள் ஒவ்வொரு நிலப்பாடுகளும் தங்கச்சி என்னட்ட கேட்டு அறிஞ்சு கொண்டார். அப்போ சில விஷயங்கள் கதைச்சு கொண்டு வைக்க நான் தங்கச்சி கேட்ட விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் ஏதாவது ஒரு ஊடகத்தோடு கையாளுறீங்களா,
அப்போ தங்கச்சி சொன்னால் இதுவரைக்கும் இந்த ஒரு ஊடகத்தை நாங்கள் தொடர்பு கொள்ள இல்லை. அப்போ நான் தங்கச்சிக்கு சொன்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் முதலாவது இருக்கா ஐவிசிக்கு நீங்கள் இருக்கிற விஷயத்தை இருக்கா தெரியப்படுத்துவோம். சில ஊடகத்துக்களாலும் சில விஷயங்களை வந்து நாங்கள் கொண்டு போகணுமென்ற நிலப்பாடு இருக்குத்தானே. இதை பற்றி நீங்கள் அப்பாவோடையும் மாமாக்களோடையும் கதைச்சி ஆலோசனை செய்து போட்டு வாங்க இப்படி என்ன சொன்னான்னு சொல்லி கேட்டதுன்னு சொல்லி கேளுங்க. அப்போ 3ஆம் நாள் தங்கச்சி அதுக்கு ஓமன்னு சொல்லி அவர்களோட மாமா நான் கதைக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தரப்பட்டிருக்குது, அப்போ நீங்களும் இருக்கா அதை ஒழுங்கு செய்கிறீங்களோன்னு சொல்லி. அப்போ நான் இருக்கிறதும் ஐவிசி நிராஜ் டேவிட் சார் இருக்கிற இட தூரம் வந்து 240 மைல்ன்னு நினைக்கிறேன். இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நானும் காரோடி எனது நண்பருமா அங்கே போய் நிராஜ் சாரோட கதைச்சு தங்கச்சியை கதைக்க வச்சு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே அவரும் பலதரப்பட்ட கேள்விகளை வந்து தங்கச்சி மீது தொடுத்தார். தங்கச்சியும் அதுக்கான பதிலை வழங்கிச்சது. ஒரு கட்டத்தில் நிராஜ் சார் கண்ணால் வந்து கண்ணீர் வடிகிறத நான் கண்டலான். என்னோட கடைசி நேரத்தில் சால்ஸ் வீர சம்பந்தப்பட்ட விஷயங்களை தங்கச்சி சொல்லி அந்த நடந்த சம்பவங்களை சொல்லிக்க வந்து அவராலையும் வந்து தாங்கி கொள்ளேன். பக்கத்தில் இருந்த ஊடகவியாளர் பிரேமன் நேட்ட அந்த போனை கொடுத்தால் பிரேம் நீங்களே எனக்கு கதைக்கிறேன் கதைங்க. அப்போ அப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. அதுக்கு பிறகு இந்த ஐவிசி ஊடகம் என்னென்று மாறினதுன்னு சொல்லித்தான் சில சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு ஐவிசி ஊடகத்தால் ராஜர் அவர்களால் வந்து இந்த மெக்கேன் தூக்கி கொண்டு இந்த பனி குளிர்களால் வந்து இந்த சுவிசுகள் ஏனைய நாடுகளில் இருக்கிற சில புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கத்தில் கையாளப்பட்ட போராளிகளை வந்து தொடர்பு கொண்டு அவர்கள் ஊடாக தேசிய தலைவற்ற வீரமரணம் என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக தீவிரமாக செயல்பட்டார். அப்போ இது வந்து கமல் குணரத்னாவும் சிங்கள பேரினவாத அரசாங்கத்தாலையும் வெளியிட்ட தகவல்களை வந்து நியாயப்படுத்துறதுக்காக இந்த நாசகார செயற்பாடுகளில் வந்து ஐவிசி ஊடகம் செயற்பட்டது. அப்போ இதுக்கு பின்னால் வந்து இன்றைக்கு பார்க்க போனால் ஐவிசி ஊடகத்தின் டிரெக்டர் வந்து எங்கே இருக்கிற 2 விஷயமும் தெரியும். அப்போ இது வந்து ஒரு திட்டமிட்ட சதியாக தான் பார்க்கணும். இப்படித்தான் சில பேரை வந்து சிங்கள அரசாங்கம் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்குது. அப்போ பயன்படுத்துகிற விஷயங்களை வந்து மக்கள் நம்புறதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், நான் யாருக்காகவும் பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. என்னுடைய நிலப்பாடு, என்னுடைய கடந்த கால செயற்பாடுகளை என்னுடைய அம்மா நாட்டுப்பற்றாளர், அப்பா ஒரு நாட்டுப்பற்றாளர் ஆக ஒரு நிலப்பாட்டில் இருந்தவர். 2010 தான் அப்பா இருந்தவர். இல்லாட்டி அப்பாவுக்கும் கட்டாயம் நாட்டுப்பற்றாளரோ மாமனிதரோ என்ற நிலப்பாட்டில் வந்து இயக்கம் கட்டாயம் வழங்கியிருக்கும். அவ்வாறான செயற்பாடு தான் அப்பா ஆரம்ப காலத்தில் செயற்பட்டவர். கடற்புறா இருக்கைக்கு வந்து கடற்புறா உருவாக்கம், அதுக்கு முன்னரான செயற்பாடுகள் எல்லாத்திலையும் நாங்களும் பங்கு பற்றிடுறோம். சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் இந்திய ராணுவ கால பகுதியில் வந்து அப்பாவை தேடி இராணுவம் சுடவரைக்க வந்து நாங்கள் மிளகாய் தோட்டம் செய்கிறாங்களோ அந்த தோட்டத்துக்குள்ளே நாங்கள் படுத்து ஒழிச்சிருந்த வரலாறுகள், அந்த நேரம் வந்து எங்கட விட்ட உணர்ந்து எவ்வளோ ஆயுதங்கள் தாக்கப்பட்டது இயக்கத்தால், திருப்பி எப்போ அது கிளறி எங்கெங்கே அனுப்பப்பட்டது, அந்த நேரம் பார பாசல்கள் வந்து ஒவ்வொரு பேர் வந்து அருணா சந்தோஷம் என்ற பேர்களில் வரும். அப்போ இவ்வாறான செயற்பாடுகளோட நாங்கள் அண்டையில் இருந்து இன்று வரைக்கும் இயக்கத்தோடு செயற்பட்ட ஒரு குடும்பம். அந்த அடிப்படையில் நான் வந்து இதுக்குள்ள வந்து பொய்யை சொல்லணும், பொய்களை பரப்பணும் என்ற நிலப்பாடுக்கு நான் வரையில். என்னை பொறுத்த வரையில் நான் 2009 மே 17 வரைக்கும் அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் நின்று நான் அங்கே தேசிய தலைவர் வெளியேறதுக்கான சூழ்நிலை இருந்தது. அப்போ நான் நின்ற நிலப்பாடு வந்து நான் ஒரு வேறு படையினியோடு சம்மந்தப்பட்டிருந்தேன். நான் அப்போ அவருக்களால் வந்து எனக்கு எல்லா தகவலும் கிடைச்சது. இப்படி அண்ணன் போக போகிறாருன்னு சொல்லப்பட்டது. பிறகு அவர் எனக்கு முன்னுக்கு இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டார். அவரை நான் பிறகு இராணுவ கட்டுப்பாடு பிரதேசத்துக்கு வைத்தான் அவரை சந்தித்தேன். நான் அப்படி ஒரு நிலப்பாடு அங்கே நடந்தது. அவர் போக போகிறாருன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து எங்களுக்கு இருந்தது. 16 இரவு கடுமையான சண்டை நடந்தது. அது 17 அதிகாலை வரை நீடித்தது. இந்த நீடித்த சம்பவங்களை வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்தவர்கள் நாங்கள் போய்க்க வந்து கேட்டார்கள், உங்களாலேயும் நீங்கள் தப்பி வாரீர்கள் சொல்லி. அந்த சண்டை நடக்க, அந்த கடுமையான சண்டை நடைபெற்று கொண்டிருக்க நான் முள்ளிவாய்க்கல்ல நின்ற நான் அன்னைன்ற உடைப்பு சம்பவம் என்றது அது மிகப்பெரிய இராணுவ நிலைகளை வந்து பின்தள்ளி சிதைச்சுத்தான் அந்த ஊடறுப்பு நடவடிக்கை நடந்தது. அதுக்கு பின்னர் நடைபெற்ற ஊடறுப்பு நடவடிக்கை எல்லாம் அவ்வாறான ஒரு தாக்கல் சம்பவத்தோடு நடைபெற இல்லை. பல தோல்விகளை இயக்கம் அதில் சந்திச்சிருக்குது, வெற்றியும் கண்டிருக்குது. ஆனால் இந்த உண்மைகள் வந்து என்ற ஒரு நாளைக்கு குறிக்கப்பட்ட நாளைக்குள்ள அன்னையோ அம்மானோ ஆரூர் தரப்பால் வந்து இந்த செய்தி வெளியில் வரத்தான் போகுது. மறைக்கப்பட்ட வரலாறுகள் வந்து வெளிவரத்தான் போகுது. அதை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ அண்மையில் வந்து ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார்,
இந்த வீர வணக்கம் செலுத்தின அப்புறம் தலைவர் ஒழிச்சிருப்போம். தலைவர் வந்து தனக்கு வீர வணக்கம் செலுத்துவாங்களா அந்த நேரம் தான் இருக்கிறேன்னு சொல்லணும்னு நிலப்பாட்டில் தலைவர் இருக்குல்ல. எங்களோட தலைவர் அவர் கொண்ட இலட்சியத்தை நிறைவேற்றணும். அவற்ற வேண்டுகோளுக்கு அமைக போராட்டத்துக்கு இணைஞ்சு தங்களை மாவீரர்களாக்கிய அந்த தியாகிகளுக்கு வரலாறுகள் அவர்களை இணைச்சு கொண்ட இலட்சியத்தை நிறைவேற்றுதான் தலைவற்ற வேலை. அதே நிலையில் எந்த மக்களுக்காண்டி அந்த தலைவர் போராடினாரோ அந்த மக்களின் நியாயப்பாட்டையும் அந்த மக்களுக்கான உரிமையும் பெறும் வரைக்கும் தலைவர் இந்த மண்ணில் இருக்கிறாருன்னு சொன்னால் அதுதான் ஒரு வீரனுக்கு உரிய அழகு. அதுதான் உண்மையான வீரன். இன்றைக்கு அவர் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றுகை உடைச்சி வெளியேறினான்னு சொன்னால் அது வீரனுக்கு அப்பாற்பட்ட ஒரு வரலாறு தான் பதிவு செய்யப்பட வேண்டும். முள்ளிவாய்க்காலில் மடைந்தால் எல்லாரை போன்றும் அங்கே கொல்லப்பட்ட மக்களோட சில போராளிகள் மாவீரர்களாக போனது என்ற ஒரு வரலாறு அப்பால வந்து அந்த முள்ளிவாய்க்கால் முற்றுகையை உடைத்தறிந்து தேசிய தலைவரும் புலனாய்வுத்துறை கட்டமைப்பும் அதுக்குரிய தளபதியும் அதுக்குரிய பொறுப்பாளர்களும் ஏனைய தளபதியும் வெளியேறினார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய ஒரு தந்திரவாத நடவடிக்கையும் மிகப்பெரிய ஒரு பலமும் என்றதான் அதில் கூற வேண்டும். இதில் ஒரு சில தவறுகள் சொற்பிரயோகங்களில் வந்திருக்கெல்லாம் நாங்களும் ஊடகங்களில் எனக்கு கதைச்சு பழக்கவும் இல்லை. நான் இந்த உண்மையை வந்து வெளியில் சொல்லணும். இது தொடர்ந்து இந்த பிரச்சனையை சொல்லுவேன். தங்கச்சி என்னோட கதைச்சது, தங்கச்சி பிறகு சில பேர் அங்கே இருக்கிற என்னோட கதைச்சவர், மாமலர் என்ற பேரில் ஒரு ஆள் கதைச்சது, வண்ணன் என்ற பேரில் ஒரு ஆள் என்னோட கதைச்சது, அப்படி மேலும் பலர் என்னோட கதைச்சவ, இன்னும் சில முக்கியமான ஆட்கள் கதைச்சவ. வேண்ட பேரில் வந்து நான் இதுக்குள்ள சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி இதுவரை கிடைக்கப்பெற இல்லை. மேலும் நான் சில தகவல்களை வந்து தெரியப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.